ஓம் அகத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு தர்மசாலையில் தவம் சித்திக்கும். இது ஒரு வித்தியாசமான பதிவு. தவம்னா என்னன்னு சில பேருக்கு தெரியாது. தவம் கற்றுக்கிட்டு நான் நல்லா செய்தேன் சார், இப்போ என்னவோ தெரில சார், செய்யவே முடியல சார், உடம்பு ஒத்துழைக்க மாட்டேது சார், மனசு ஒத்துழைக்க மாட்டேது, நான் செய்யலான்னு நினச்சாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை சார், திருமணத்துக்கு பிறகு ஒன்றுமே பண்ண முடியல சார், எதுவுமே செயல்படுத்த முடியல சார், தவமே கை கொடுக்கல சார், கற்றுக்கிட்டேன் சார், நல்லா பண்ணிட்டு இருந்தேன் சார்னுவாங்க. சிலருக்கு தவம்னா என்னன்னு தெரியாது. தவம்னா தெரிஞ்சுக்கிட்டு அதன் பலனை அனுபவித்தவர்கள் அதை தடையாக ஆக்கி கொண்டு தவித்து கொண்டிருப்பவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான், தவம் சித்திக்கணும் அப்படின்னாக்கா ஆலயங்களுக்கு செல்வதை விட ஜீவசமாதி பீடங்களுக்கு செல்வது சிறந்தது. ஒரு முட்டாள் சேஷாத்திரி ஆசிரமத்துக்கு போயிட்டு என்னிடம் அங்கே வந்தாதான் மகா சோடசி உபதேசம் செய்வேன் அப்படின்னு சொன்ன போது அங்கே சோடசி உபதேசத்தை வாங்கிக்கிட்டு சரி அப்படியே ஈசனார் ஆலயத்துக்கு போகலான்னாக்கா சமாதிக்கு அப்படியே ஈசனார் ஆலயத்துக்கு போகக்கூடாது, அது தீட்டு மாதிரி அப்படின்னு சொல்லுது. அது என்னத்தை சொல்றது? சேஷாத்திரி சுவாமியை முன்னிறுத்தித்தான் இந்த பிச்சையே நம்ம கொடுத்தோம். அறிவில் தெளிவு பெற்று ஞான மார்க்கத்தில் நமக்கே அது உபதேசம் பண்ணுது. சரி விட்டு தள்ளது, அது ஒரு முட்டாள். இந்த மகா சோடசியை வச்சியாவது அது அறிவில் தெளிவு பெறட்டும், போட்டோம், எப்படியாவது போட்டோம். சராசரியாக செத்து போன ஒரு மனிதனுக்கும் ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த முக்தி கண்டவனுக்கும் அப்போ என்ன வித்தியாசம்? ஒரு ஈசனார் ஆலயத்தை நாம் உருவாக்குகிறோம், ஒரு கல்லை நாம் தெய்வமாக நாம் உருமாற்றி நிற்கிறோம் வேத ஆகமத்தை சொல்லி அப்படின்னாக்கா, இந்த வேத ஆகமம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஞானி தன் உடல் உயிர் மனதை ஈசனுக்கு இணையான ஆதி நிலைக்கு சமமான நிலையை எய்துறார் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் சமாதி. ஜீவன் இருக்கின்ற சமாதி, அது சமாதியே கிடையாது. ஆதிக்கு சமமான நிலையை அடைந்த ஒரு ஜீவன் இயங்குகின்ற இடம்தான் ஜீவ சமாதி. அந்த அறிவு கூட இல்லாத செயல்படுகின்ற பேசுகின்ற முட்டாள்கள் கூட்டம் ஏராளம். அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு நமக்கு யோகிதை இல்லை, தகுதி கிடையாது. அதுங்க 1000 விளக்கத்தையும் 1000 கேள்விகளையும் எடுத்துகிட்டு வரோம். 1000 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா நல்லோர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய 1000 பதில்கள், நல்ல பலன்கள் கிடைக்காம போயிடும். அதனால அயோக்கியர்களை நம்ம குறை சொல்லுவதை விட நல்லோர்களுக்கு 2 வார்த்தை பேசுறதே மேன்மை. அயோக்கியர்களை திருத்துவதற்கு நாம் பாடுபடுவதை விட நல்லோர்களை மோட்டிவேட் பண்றது எவ்வளோ நல்லது. மேலும் தர்மசாலையில் தவம் சித்திக்கும் நம்ம சொல்லியிருக்கோம்ல, அது என்ன அப்படின்னாக்கா, ஒன்று ஞானிகள் ஜீவ ஐக்கியம் அடைந்த இடத்திற்கு சென்று தவம் செய்தால் சித்திக்கும். அப்படி இல்லையா, தர்மம் எங்கே நடக்குதோ அங்கே போய் உட்காந்தாவே வேலை செய்யுங்க. ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது, ஒரு ஈசனார் கோயில் இருக்குது. அந்த ஈசன் ஆலயத்தில் பிரசாதமே கொடுக்கறது இல்லை, வழிபாடு மட்டும்தான் இருக்குது. ஆனால் சாய்பாபா ஆலயத்தில் நித்திய அன்னதான விநியோகம் நடக்குது. 2 இடத்துல எங்கய்யா அருள் சக்தி அதிகமாக இருக்கும், இயங்கும் அப்படின்னாக்கா, அருள் சக்தி அதிகமாக இருக்கிற இடம், இயங்குகிற இடத்துல தான் தர்மமே நடக்கும். அது எந்த தர்மமாக வேணாலும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம், அருளாகவும் இருக்கலாம், அறிவாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆக மொத்த தர்மம் நடக்கிற இடம், அன்னதானம் செய்கிற இடம், இல்லை அறிவு தானம் செய்கிற இடம், தவம் ஏற்றுகின்ற இடம். இப்படி தவம் செய்கிறவங்களுக்கு இயல்பாகவே கருணை இருக்கும். அந்த தவத்தின் கருணை மிகுதியில் தான் அவங்க தவ பயிற்சிகளை அவங்க கொடுப்பாங்க பிறருக்கு. தான் மட்டும் உயர்வு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கின்ற அந்த தவம் சர்வசத்தியமாக சித்திக்காது. தான் கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற குருமார்களே வெற்றியாளர்களாக, சித்தர்களாக, ஜீவ முக்தர்களாக உருவாகி சாட்சி பொருள்களாக இருக்கிறார்கள். அதுதான் ஜீவசமாதி பீடங்களாக நம்ம பார்க்குறோம். அற்புத அதிசயங்கள். தன் நிலை உயர்ந்து இருந்தாலும் மக்களினுடைய நிலைக்கு தகுந்தாற் போல் இறங்கி அவர்களுக்கு அனுகிரக ஆசி வரங்களை, இறைவனுடைய அனுகிரக ஆசி நிலைகளை தான் பெற்று பிறருக்கு கொடையாக வழங்குகின்ற அந்த அருள் தன்மை செயல்படுகின்ற இடம்தான் தர்மசாலை. அன்னதானம் நடக்கிற இடம் தர்மசாலை, புண்ணிய காரியங்கள் நடக்கின்ற இடம் தர்மசாலை. அப்போ அந்த தர்மம் நடக்கின்ற இடம், குறிப்பாக அங்கே
தெய்வ வழிபாடே இல்லைங்க, ஆனால் அன்னதானம் ஒருத்தர் செய்துட்டே இருக்கிறாங்க, அங்கே போய் உட்காந்து தவம் செய்து பாரு, வெற்றி அடைவாய். ஏன்னாக்கா தர்மம் இருக்கிற இடத்துல சித்தர்களும் இறையும் அழையாத விருந்தாளிகளாக வந்து வாழ்வார்கள். அங்கே முழுமையாக ஆற்றல் கூட இறங்கி வாழுவார்கள். அப்போ பார்த்து, தர்மம் அப்படின்ற இடம்தான் கோயில். அந்த கோயில் எங்கே ஒன்று எழும்போம் ஆற்றலோடு இயங்கோன்னாக்கா தர்மம் இருக்கு. இப்போ தானே சார் சொன்னீங்க ஈசனுடைய ஆலயத்தை விட சாய்பாபா கோயில் எவ்வளோ பரவாயில்லன்ட்டு. அப்படி இல்லை, இது இப்படி புரிஞ்சிக்கூடாது. இது வார்த்தை ஜாலம். இங்கே நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, என்னதான் இறையை முன்னிறுத்தினாலும் அங்கே தர்மம் நடக்கலைனாக்கா ஆற்றல் கம்மி தாங்க. அந்த கோயிலில் வைப்ரேஷனே இல்லைங்க அப்படின்னு ஒரு சிலதுங்கெல்லாம் பேசும் இல்லையா, அது இது மாதிரி இடம்தான். ஒரு சில ஞானிகள் படம் வச்சுருப்பாங்க, சாதாரண ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, அன்னதானம் பரிபூர்ணமாக செய்வாங்க. அத்தனை பேர் மனம் மகிழ்ந்து உண்டு மகிழ்ந்து சென்று இருப்பார்கள். அந்த இடத்துல உள்ள நுழையும் போதே அங்கே உள்ளே போனாவே அப்படியே அருள் சக்தியாக இருக்குதுங்க. அப்படியே மைண்டு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க, வைப்ரேஷன் அதிகமாக இருக்குதுங்கன்றாங்க இல்லையா. சக்தி அலைகள் உணரக்கூடிய தன்மை அது தர்மம் நடக்கின்ற இடத்தில் பலமாக இருக்கணும். அதை உணர்ந்ததுனால சொல்கிறேன். பல இடங்களில் நம்ம போய் குருமார்களை வணங்கியதுனாலேயும் பல இடங்களில் இருக்கிற சூட்சும நிலைகளை நாம் உணர்ந்திருக்கிறதுனாலே இந்த சத்தியத்தை சொல்கிறேன். தர்மப்பணி செய்பவன் இறையை வணங்க வேண்டாம், தர்மப்பணியை செய்பவன் குருவின் திருவடியை கூட வணங்க வேண்டாம். தர்மம் குருவையும் இறையையும் தன் இருப்பிடத்திற்கே அழைத்து வந்து ஆசியை வழங்கி நிற்கும். குருவை தேடி போக வேணாம், இறையை தேடி போக வேணாம், வணங்க கூட வேண்டாம். ஏன் அப்படின்னாக்கா, தர்மம் செய்பவனுக்கு இறையருளும் குருவருளும் கையெடுத்து கும்புறதுக்கு முன்னாடியே ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாங்க. அவங்க அந்த வாய்ப்பையே கொடுக்கறதில்ல. சாய்பாபா சொல்லுவார் இல்லையா, யாம் இருக்கின்ற இடத்தில் என் பக்தனுக்கு ஒருபோதும் தேவை என்பதை நான் வைப்பதே இல்லை. ஒருத்தர் சாய்பாபா கிட்ட போய் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாக்கா அவன் முதல்ல பக்தனே இல்லை. அப்போது பக்தி பக்தன் அப்படின்றதுக்கு என்ன டெஃபனேஷன் அவங்க தராங்கன்னு பாருங்க. அப்போ கோயிலுக்கு போகிறவன் பக்தன் இல்லையா சார் அப்படின்னாக்கா, தேவைக்கு போகிறவன் அவன் அவ்வளோதான். நன்றி செலுத்த போகிறவன் தான் பக்தன். இதன் சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். இதில் என்ன பக்தன் இல்லைன்னு சொல்லிட்டாங்களேன்னு வருந்தி வேதனைப்பட்டு கஷ்டப்படுறதுக்காக இந்த பதிவை போடல. இதனுடைய அர்த்தத்தை, முழுமைத்தன்மையை, அந்த ஆத்மார்த்தமான அந்த வார்த்தை நிலையை, அந்த வார்த்தை ஜாலத்தை ஞானிகள் ஏன் கையாளுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நன்றி செலுத்துபவன் பக்தன், தன் தேவைக்கு செல்பவன் என்ன சொல்கிறது, அது என்ன பேர், நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு காரண காரியம் கருதி ஒரு இடத்துக்கு போகிறான் அப்படின்னாக்கா அவனுக்கு என்ன பக்தன் எப்படி பேரை சொல்கிறது? சதா காலமும் நன்றியை செலுத்துபவன் இறைக்கு, என்னை இப்படி வச்சிட்ருக்கியே, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது, கடன் இல்லாத வாழ்வு இருக்குது, சொத்து சுகங்கள் இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நல்ல குழந்தைகள் இருக்குது, மனோதிடம் இருக்குது, என்னால் 2 பேருக்கு அன்னதானம் மாதத்தில் ஒரு நாள் நடக்குது, ரொம்ப நன்றி, அதை சொல்கிறதுக்கு போகிறவன் தான் பக்தன். போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும், உனக்கு கண் இல்லையா, உனக்கு கருணையே இல்லையா, நானும் டெய்லி தானே வரேன், எனக்கு எதுவும் செய்ய மாட்டியா, ஏன் உனக்கு கல் நெஞ்சா அப்படின்னு சொல்கிறவன் பக்தன் அல்ல. ஒருபடி மேலே போய் நம்ம சிந்திக்கணும். ஞானசக்தி ஊடகம் அப்படின்னாக்கா சத்திய மெய்ப்பொருள் தன்மையை உணர்த்துகின்ற ஒரு அருள் நிலையமாக இது இருக்கணும். அதனால தான் இவ்வளோ தீவிரமாக கடுமையான சில சொற்களை கையாண்டு நாம் ஞானத்தை புரிய வைக்க வேண்டிய சூழல் இங்கே உருவாகுது. இதெல்லாம் ஒருத்தரை குறை சொல்கிறதோ, ஒருத்தரை திட்டுறதோ, ஒருத்தரை உதாசீனப்படுத்துறதோ இதெல்லாம் இல்லை. இருக்கிற நிலையிலிருந்து அப்படி ஒரு படி மேலே நீங்கள் போகணுன்றதுக்காக சொல்லக்கூடிய கருணை மிகுந்த வாக்கியங்கள் இவை. கடுமையான வார்த்தைகள் இல்லை, கருணை மிகுந்த வாக்கியங்கள். இதை புரிஞ்சவனுக்கு தான் என்ன வரும், ஆனந்த கண்ணீர் வரும், அருள் நிலை புரியும். அகத்தீசரின் திருவடி மீது நம்பிக்கையும் பற்றும் விசுவாசமும் நன்றியும் சரணாகதியும் பரிபூர்ணமாக வரும். அதனால் தர்மசாலையில் தவம் சித்திக்கும் அப்படின்னா அன்னதானம் செய்கிற இடத்துக்கு நம்ம போய் உட்காந்தாவே நமக்கு வாசி செயல்படும். ஜீவசமாதி பீடங்களுக்கு சென்றாவே வாசி செயல்படும். நித்திய பூஜைகளும் தர்ம பணிகளும் நடக்கின்ற ஆலயத்தில் இது சாத்தியமாகும். பூஜை நடக்காத இடம், தர்ம பணிகள் இல்லாத எப்பேற்பட்ட ஆலயத்துக்கு போனாலும் அங்கே வேலைக்கு ஆகாது. அதனால் நம்ம என் ஊர் பக்கத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயம் இல்லையே, ஞானிகள் வழிபட்ட ஸ்தலங்கள் இல்லையே, நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இல்லையேன்னு வருந்த வேண்டாம்.
ஜீவசமாதி பீடம் இல்லை சார், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போனாதான் சார் ஜீவசமாதி ஆகுது, நான் எப்படி சார் போகிறது? வருந்த வேண்டாம். உங்கள் ஊரில் சர்வசத்தியமாக தர்ம பணிகள் நடக்கின்ற இடங்கள் இருக்கும், நல்லோர்கள் தவம் வாழ்கின்ற காலத்தில் செய்கின்ற தவ சாலைகள் இருக்கும். அங்கே போய் உட்காந்தாவே தவம் கை கூடும். அப்போது தர்மசாலையில் தவம் சித்திக்கும் அப்படின்னா, அன்னதானம் ஒரு இடத்துல கொடுக்குறாங்கன்னா அங்கே போய் பக்கத்தில் நின்னாவே ஞானிகள் பார்வை நம்ம மேலே படும். அந்த இடத்துல நம்ம எப்பேற்பட்ட அன்னதானம் நடக்குது, அவங்க திருவடியை நம்ம வணங்கணும் அப்படின்ற அந்த உணர்வு அங்கே செலுத்தினாவே ஞானிகள் பார்வை நம்ம மீது பட்டு வாசி வசப்படும், வாசி தூண்டப்படும், அந்த செயல்கள் இயல்பாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் ஓங்கார குடிலாசான் ராஜரிஷி பரமானந்த சதாசிவ சத்குரு மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் தானமும் தவமும் செய்யுங்கள் சொல்லிட்டாங்க. அவரா சொன்னாரன்னா, அவருக்கு முன்னோர்களும் தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்றதுக்கு சாட்சியாக அவர்கள் வாழுகிறார்கள். அவர்கள் எடுத்து சொல்றதும் இதுதான், தானம் செய் தவம் செய். தானம்னாக்க இருக்கிறதுல தேவைக்கு அதிகமாக இருக்கிறத கொடு, தேவைக்கு அதிகமாக இருக்கிறத கொடு, உனக்கு போக மீதம் இருக்கிறத கொடு, தானம். தவம் ஞானிகள் திருவடி பூஜையை செய், ஞானிகள் நாம ஜபத்தை செய், இதுவே தவன்ட்டார் அவர். இது ரெண்டும் செய்தால் என்ன சார் ஆகும்? தன்னை உணரலாம், தலைவனை உணரலாம், தான் தலைவனாகவே மாறலாம். நான் அகத்தியராக மாற முடியுமா? அஃப்கோர்ஸ் மாற முடியும் தம்பி, நீ அகத்தியராக மாற முடியும். அப்படிதான் சார் நிறைய பேர் மாறி, நாங்கள் இந்த அவதாரம் அந்த அவதாரம், இந்த பேர் அந்த பேர், இத்தனை பிறவிகளுக்கு முன்னாடி நான் இந்த ரிஷியாக இருந்தேன், அந்த மகானாக இருந்தேன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முற்று பெற்ற ஞானிகள் அது மாதிரி தன்னை வெளியே படுத்திக்கிட்டு வந்து என்கிட்ட வா, நான் எல்லாத்தையும் மாற்றிடுவேன் அப்படின்ட்டு முட்டாள்தனமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. மெய்ஞானிகள் அப்படி பேசுபவர்கள் அல்ல. இயல்பாக விளையாட்டுத்தனமாக சித்தாடல் செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு செயலாகவே அவர்கள் நினைக்க மாட்டாங்க. எல்கேஜி படிப்பு, அதில் எல்கேஜி கிளாஸ், எல்கேஜியில் இருக்கும்போது குழந்தைங்க விளையாடுமே, அது மாதிரி ஒரு விளையாட்டு தான் சித்து விளையாட்டு ஞானிகளுக்கு. இங்கே என்ன பண்ணுகிறாங்க, அது மாதிரி ஒரு சின்ன அற்பமான சித்துக்கள், விபூதி வர வைக்கிறது, குங்குமம் வர வைக்கிறது, இப்படி சிலையை வர வைக்கிறது, இதை பண்ணுறது அதை பண்ணுறதுன்னொடனே அப்படியே பேனர் அடிச்சுட்டு சித்தர் கலியுகத்தின் அவதார புருஷர் அப்படின்னு கடைசி காலத்தில் என்ன பண்ணுறது, ஹாஸ்பிட்டலில் போய் 10 இழுத்துக்குன்னு போய் சேர்ந்துடும், செத்தே போவார்கள். அட நீ ஏன் போட்டு வைக்கிற, பார்த்தவன் போய் சொன்னாக்கா அடுத்தவன் வரப்போகிறான், போதும். நீ ஏன் முதல்ல நான் கலியுக சித்தர்ன்னு ஏன் நீ வாழங்காலத்தில் ஏன் பேர் வச்சுக்கிற? நீ வாழ்ந்து முடிஞ்ச பிறகு உனக்கு பேர் வைப்பாங்க பேர், அதை நீ ஆத்மாவாக இருந்து ரசிச்சுக்கோ. அப்போ நீ உன்னை பின்தொடர்ந்து வருபவர்களுக்கு அருள் வல்லமையோடு இயக்கித்தா ஆற்றலை, சக்தி நிலைகளை, அதை செயல்படுத்திட்டு போகலாம். அது கிடையாது, வாழங்காலத்திலேயே ஒருத்தர் காலில் விழுந்தவொடனே பார்த்தியா எனக்கு எவ்வளோ சிஷ்ய பிள்ளைகள் பார்த்தியா, கூட்டம் ஆட்டம் பாட்டம் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து வைத்தியம் பார்க்கும்போது இந்த ஆட்டத்துக்கெல்லாம் பதில் அங்கே கிடைக்கும். சரி, டாபிக் மாதிரி நம்ம போக வேண்டாம். தர்மசாலையில் தவம் சித்திக்கும். அன்னதான பணி எங்கே நடக்குதோ அங்கே போய் உட்காந்து கண்மூடி உட்காந்து ஞானிகள் திருவடியை நினைச்சா வாசி வசப்படும், தவம் சர்வசத்தியமாக சித்திக்கும். அதுக்கு பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லையே, ஜீவசமாதி பீடங்கள் இல்லையே, குருமார்கள் யாரும் நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லையேன்னு வருந்த வேண்டாம். தர்ம பணிகள் நடக்கின்ற இடத்துல போய் உட்காந்து ஞானிகள் திருவடியை மனதில் மானசீகமாக நினைத்தாலே போதும். தர்மம் நடக்கிற இடத்துல அவர்கள் யாரையோ பின்பற்றித்தான் அந்த தர்ம பணியை செய்வாங்க. அவங்க அந்த இடத்துல சூட்சமமாக இயங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க இயக்கமே என்னன்னாக்கா அன்னதானம் செய்கிறது மட்டும் அவங்க நோக்கம் இல்லை. புண்ணிய பலத்தை பெருக்குவதற்கு அன்னதானம் செய்ய சொல்கிறாங்க. அந்த புண்ணிய பலம் பெருங்கினாக்கா தவம் சித்தி கிடைக்கிறதுக்காக தான் அதை செய்ய சொல்கிறாங்க. சித்தர்கள் கூட்டத்தில் ஒருத்தராக அவங்கள உள்ளே வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்காக தான் அதை செய்ய சொல்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தர்ம பணி நடக்கிற இடம் எதுன்னா சித்தர்கள் கூட்டத்தில் ஒரு எண்ணிக்கை உயர வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற தர்மம் தான் அந்த இடத்துல நடக்குது. அங்கே போகும்போது நாமளும் சித்தர்களாக மாறலாம். இது சர்வசத்தியம். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நமः.